ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டோப்ளம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 5:30 ஆனாவே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ நமக்கு ஞாபகம் வருது மழைக்கு, இப்போ மழை பெய்யுது, பானிபூரி மசாலா பூரி தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த சாட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா பூரி ஹைஜீனிக்காக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 6 பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, மேங்கோ பவுடர், கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு, இது எல்லாமே அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக உங்களுக்கு தந்துடுறேன். செக் பண்ணி பாருங்கள். அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். நான் 3 வெங்காயம், 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். நான் ஏன் வெங்காயம் தக்காளியெல்லாம் பெருசாக நறுக்கியிருக்கேன்னா, நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக இது வதங்கணும். அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு இடத்துல நம்ம இதை எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியை நைட்டே ஊற போட்டுருங்க. இது கல் பச்சை பட்டாணி, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை. ஸோ இதை நைட்டே ஊற வச்சுருங்க. நாள் நைட்லேருந்து முன்னாடி 7 மணி போலே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் மத்தியானம் ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வேக லேட் ஆகும். இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது மாதிரி ஒன்று பாதியாக மசிஞ்சிருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு விட்டுறணும். அப்போ தான் நமக்கு சாட் நல்லா அது கிரேவி பார்த்திங்கன்னா திக்காக வரும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். திருப்பி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்மூத் பேஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி, அதை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு திருப்பி இதை ஒரு தடவை நல்லா வதக்கணும். எண்ணெயில் வதக்கிட்டு இதுக்கு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதில் உள்ள அந்த அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்ற அளவுக்கு இது நம்ம வதங்கணும். சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். மஞ்சத்தூள் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. லைட்டாக இது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கையில் நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நிறையா எடுக்க வேணாம். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2. ரொம்ப உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இது கூட சேர்த்துக்குவோம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னா திக்காக, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கன்சிஸ்டன்சியாக இருந்தால் ஓகே. ஏன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசை கூட வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இப்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது பேசிக்காக சிம்பிளாக நம்ம செய்கிற ஒரு சாட்டு. இதுக்கு நான் பூரியை உடச்சி போட்டுட்டு கார்ன் சிப்ஸை மேலே போடுறேன். கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டாக தேவைப்படும். இப்போ நம்ம அந்த கிரேவி எடுத்து இதில் மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துருவோம். அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா பரவி விட்டுருவோம். இப்போது நல்லா மசாலா எல்லா சைடும் பரவிடுச்சு. பரவினதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் மேலே லைட்டாக உடச்சி கொஞ்சோண்டு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் கேரட் போடுங்க மேலே, துருவின கேரட்டு. இந்த டாப்பிங்ஸ் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இது காட்டுறேன். பச்சை வெங்காயம் மேலே போடுங்க. பச்சை கொத்தமல்லி, அதே மாதிரி கொத்தமல்லி தலையை நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில் விற்கிற ஓமப்பொடி மிக்சர் இருக்குல்ல, அதுவும் செஞ்சுக்கோங்க. இந்த ஓமப்பொடி மிக்சர் எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி பேல் பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டு ஐ பட்டன்ஸில் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். திருப்பி இன்னும் கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொரி இருக்கு இல்லையா, அது மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். திருப்பி கொஞ்சோண்டு மசாலா லைட்டாக அந்த பொரியில் படுற மாதிரி போட்டுட்டு எகெயின் ஒரே ஒரு லேயர் நம்ம ஓமப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேரட் போட்டுக்கலாம்.
பசங்களுக்கு இந்த கேரட்லாம் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே சத்தானது தான். ஸோ தாராளமாக ஒரு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரோட் சைட் கடையில் நீங்கள் வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ட் தான் நிறையா இருக்குது. ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.